நம்முடைய இந்த புனிதமான பூமியில் அவதரித்த பல மகான்களில் ஒருவரான ஷீரடி சாய்பாபா ஒப்புயர்வற்ற ஆன்மீக மகான். ஏராளமான பக்தர்கள் சத்துருவாக ஏற்றுக்கொண்டு வழிபட்டு வருகின்றனர். இன்றைய தினத்திலிருந்து சத்குரு வாணி என்கின்ற அவருடைய லீலைகளையும் அற்புதங்களையும் எப்படி வழிகாட்டினாரோ அப்படியே அதை நம்பும் வழிபட்டும் பக்தர்களுக்கு அதை புரிய வைக்கவும் முயற்சி செய்கின்ற இந்த சத்குரு வாணியை இன்றிலிருந்து நாம் மனமாற கேட்கலாம். இதோ சத்குரு வாணியின் முதல் பத்தி. பாபா எங்கே இருக்கின்றார், பாபா எப்படி இருப்பார் என்று நீங்கள் அடிக்கடி எண்ணி பார்க்கின்றீர்கள். உண்மையில் நான் உங்களிடமிருந்து தூரமாகவோ எங்கேயோ கிடையாது, உங்களுக்குள்ளேயே உங்களுடனேயே இருக்கின்றேன். இருப்பினும் என்னை நீங்கள் அடையாளம் தெரிந்து கொள்வது இல்லை. தாயின் கர்ப்பத்தில் குழந்தை இருக்கின்றது. அந்த குழந்தை கர்ப்பத்தில் நுழைந்ததிலிருந்து பாசத்தை வளர்த்து கொள்கின்றாய். ஆத்மீய பாவம் கொண்டு விளங்குகின்றாய். குழந்தையின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு முன்கூட்டியே எல்லா ஏற்பாடுகளையும் செய்கின்றாய். அவ்விதமாகவே சேர்ந்தே நானும் உன்னுடனேயே வந்துள்ளேன். உன்னுடனேயே இருக்கின்றேன். உன்னுடைய தேவைகளை தீர்த்து வைக்கின்றேன். உன் பசி தாகத்தை தணிக்கின்றேன். உனக்கு சக்தியை கொடுக்கின்றேன். உன்னை வழிநடத்துகின்றேன். இந்த வேலைகளை தாய் வெளியிலிருந்து கொண்டு செய்கின்றாள். உள்ளிருப்பவனாகிய நான் அந்த தூண்டுதல்களை உண்டாக்குகிறேன். நீ வெளி உலகை பார்த்து நான் எங்கேயோ இருக்கின்றேன் என்ற மயக்கத்தில் நீ இருந்தால் நான் என்ன செய்ய முடியும்? நடந்து கொண்டிருப்பதை நடத்தி வைப்பது உள்ளிருக்கும் நானே என்று நீ கண்டு கொண்டால் ஒரு க்ஷண காலத்தில் நீ என்னை பார்க்க முடியும். நான் என்ற விஷயத்தை நீ மறந்த அதே வினாடியில் நானாகவே உன் முன்பாக இருப்பேன். உன்னுடைய ஆத்ம சொரூபமே நான். இதுதான் சத்குரு வாணியினுடைய முதல் அத்தியாயம். மீண்டும் நாளை 2வது அத்தியாயத்தில் பார்க்கலாம்.